நீ ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்க? எதை பத்தி பேசுத? பரணி அமெரிக்காக்கு போறால, அந்த விஷயத்தை பத்தி பேசியா? நீ அனுப்ப மாட்டேன்னு சொல்றல, அத சொல்றேன். ஏன்னு பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும், நினைச்சதை சாதிக்கணும்னு சொல்றது உன் தங்கச்சிங்களுக்கு மட்டும்தானா? உன் வீட்டுக்காருக்கு இல்லையா? இல்லை, நான் எதுக்கு சொல்றேன்ட்டு யாரும் கேட்காமலே நீங்க மாட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுதீங்க. எனக்கு வெங்கடேஷ பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நீ எனக்கு கட்டி வச்ச. இப்ப பிடிக்கலன்னு சொல்றேன், சரின்னு சொல்ற. ஏன்னு நான் ஒரு முடிவெடுத்தா அது சரியா இருக்கும் தானே? அது உன் விஷயம்ல, இது வேற. என்னண்டே தெரியாம நீ பேசினா நான் என்னத்த சொல்ல? இருக்கட்டும், வீராவை இசை ஆக்கியிருக்க, கனிய பாடகியாக்க பாக்குறேன். ஏன் இசைக்கே கூட அவ விருப்பப்படி மளிகை கடை வச்சு கொடுத்திருக்க. பரணி மட்டும் உனக்கு என்னென்ன பாவம் பண்ணா? இல்லை, நான் என்ன சொல்லுதேன்? எம்எஸ் படிக்கணும், பெரிய டாக்டர் ஆகணுங்கிறது அவளுடைய கனவு தானே? அதை எதுக்காக நான் தடுக்க பாக்குறேன்? இல்லை, யாருல தடுக்க பார்த்தா? நான் என்ன சொல்லுதேன்? முதல்ல காதல வாங்கல, நீ மாட்டு பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? முத்துப்பாண்டியத்தான் கோவப்படுவாருன்னு. அவரு இப்பதான் மனசு மாறி நம்ம வீட்டோட சந்தோஷமா இருக்காரு. பரணி படிப்போட சேர்த்து அதையும் கெடுக்க போறியா? இல்லை, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? புரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் என்ன சொல்லுதேன்னா அது உன் பிடிவாதத்தினால பரணி வாழ்க்கையில மட்டும் இல்ல, பாண்டி மாமாவை கோவப்படுத்தி இசைக்கு வாழ்க்கையிலயும் பிரச்சனை வர போகுது. இல்ல, நிறுத்தல. விட்டா பேசிட்டே போத. நான் என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்து கேக்குதீங்களா? நீ வாத்தியாரமான என்ன நடு ரோட்ல வச்சு கேள்வி கேக்குதியா என்ன? இல்லை, உங்க விருப்பத்துக்கு நான் எல்லாத்தையும் செய்தேனே. செய்யும் போது உங்களை கேட்காம நான் ஏதாச்சும் ஒன்னாவது செஞ்சிருக்கேனா? இல்லன்னு நான் உங்களை கேட்டு தானே செய்தேன். அவ பரணி விஷயத்துல மட்டும் எப்படி இல்ல, அவளுக்கு பிடிக்காம ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டேன். அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்குதீங்க. என் குடும்பம் என் கண்ணு முன்னாடியே அடியத்தை பார்க்க சொல்லிதீங்களா? என் பக்கத்துல என்ன நியாயம் இருக்குன்னு யாராச்சும் காது கொடுத்து கேட்டதானே என்னன்னு புரியறதுக்கு. சரி சொல்லுனே, கேக்குறேன். ஏய், அந்த நரி பையன் இருக்கானே, அவங்க அப்பா சவுந்தர பாண்டி, அவன் இதை வச்சு ஒரு பரமபத ஆட்டத்தையும் பிளான் பண்ணிருக்காம்ல. அதுக்கு தானே வேணாங்க. பரணி இங்க இருக்கிறப்ப மட்டும் அவர் பிரிக்க முயற்சி பண்ணாமையா இருக்காரு. அவரு எங்க இருந்தா என்ன, இவரு சொன்னா அவ பிரிஞ்சிருவாளா? இல்லை, அப்பனை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சு அந்த நடிக்கிறத எல்லாரும் நம்புதீங்களா? என்ன அர்த்தம்? சரி, அவனை விடு. அம்மா நான் கோயிலுக்கு போயிருக்கும் போது என் முன்னாடியே வந்து நின்று சொல்லுதால, நம்ம பரணியை நீ அனுப்பாத. இதே மாதிரிதான் என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலுக்கு அனுப்பி உங்ககிட்ட இருந்து என்னைய பிரிச்சான். அதே மாதிரி இன்னைக்கு பரணியை அமெரிக்காக்கு அனுப்பி அவளை பிரிக்க பாக்குதான். எக்காரணத்துக்கு ஒண்ணு பரணியை அமெரிக்காக்கு அனுப்பாதன்னு அவ வாயாலே சொன்னால. இதுக்கு என்ன சொல்லுத? என்ன நான் சொல்லுத நம்பலையா? எப்படின்னு நம்ப முடியும்? நீ கடல்ல விழுந்திய போய், அப்ப நீ எங்க போனன்னு திக்கு தெரியாம அலையும் போது அம்மா கனிவாயில வந்து சொன்னால, அத நம்பித்தான் உன்னை தேடி வந்த நானு. அன்னைக்கு அதை நம்பும் போது இன்னைக்கு இதை நம்ப மாட்டேனா நானு?